ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎல்எஃப்எஃப் 12 கிங்ஸ். ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். மற்ற பார்ட்ஸ்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பார்ட் புரியும். எஃப்எஃப் நேம் 12 கிங்ஸ் அண்ட் த 2 எம்பரர்ஸ். ஆர்மிஸ் போன பார்ட்டில் லின்னியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்போது லின்னி சேடாக அங்கே பெஞ்சில் உட்காந்துருக்காரு. ஷோல்டரில் போய் கை வைக்கிறாரு. லின்னி யாருன்னு திரும்பி பார்க்குறாங்க. இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு லின்னி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு லின்னி, நான் உன்னை வேணும்னே அப்படி பண்ணல, அந்த இடத்துல எனக்கு கோவம் வந்துடுச்சு, அதான் நான் கத்துனேன். பரவாயில்ல விடுவி, இதில் ஏன் தப்பு இருக்கு, நானும் தானே அப்படி பண்ணேன், அப்படி சொல்கிறியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு லின்னியோட பக்கத்தில் போய் உட்காடுறாரு. உனக்கு பசிக்கலையா என்ன அப்படின்னு லின்னி கேட்குறாரு. எனக்கு பசிக்குது தான், ஆனால் நீ வரமாட்டேங்கிறியே. என்ன நான் வரல, நீ சாப்பிடாம வந்தியா? உனக்கு தெரியுமா, இதை நீ அவகிட்ட சொல்லிடாத. யார்கிட்ட? அதான் ஒயன் இருக்காள் அவகிட்ட. நீ அங்கே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவள் சேடாக இருந்தா, அதான் அவள் சேடாக இருக்கிறது என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிவிட்டு உன்னை கூப்பிட வந்தேன். ஓ, அப்போ நீ உனக்காகவோ எனக்காகவோ இங்கே வரல, அவளுக்காக தான் வந்தியா? ஆமாம், நான் ஏன் உனக்காக வரப்போகிறேன், எனக்கு தான் ஆள் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. ஏய், யாருடா உன்னோட ஆள்? வேற யார்? ஜேகே தான். நீ அவன்கிட்ட உன்னோட லவ்வை சொல்லிட்டியா என்ன அப்படின்னு நீ கேட்குறாங்க. நான் இன்னும் அவன்கிட்ட சொல்லலை, நான் சொன்ன போனாலும் அவன் என்னை வினோதமாக பார்க்குறான். நான் அவன்கிட்ட நிறைய டைம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன், சொல்லிக்கேன்னு வச்சுக்கவேன், ஆனால் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு போயிடுவான். அதுவும் அவன் பக்கத்தில் போனாலே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்ஸாக இருக்கும். சரி, நீ தான் அவகிட்ட உன்னோட லவ்வை சொல்லிட்டில அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் சொல்லிட்டேன் தெரியுமா. இது எப்போ நடந்துச்சு? இவன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையே. அவள் எப்படி சொல்லுவா? இப்போ நீ ஜேகேக்கு நிறைய மாதிரி இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்க, அது அவன் அண்ணக்கிட்ட இல்லை யார்கிட்டயாவது சொல்லியிருக்கானா என்ன? அது எனக்கு தெரியாதே. அப்படி தான் அதுவும் இல்லாமல் அவன் பையன் சொல்லக்கூட நிறைய இது இருக்குது. இவள் ஒரு பொண்ணு இல்லை, இவள் யார்கிட்ட போய் இதெல்லாம் ஷேர் பண்ணுவா சொல்லு? ஆமாம்ல, இங்கே நம்ம இருக்க எல்லாருமே பசனுங்க, அவள் ஒருத்தி மட்டும்தானே பொண்ணு. இது வரைக்கும் நான் அவள் கூட இருந்தபோது நான் ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை தெரியுமா. நான் அதை அப்படியே கேஷுவலாக ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். சரி, நீ ஜேகே பக்கத்தில் போனாலே உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீ கேட்குறாரு. அதுவா, நிறைய பல்ப்ஸ்லாம் அப்படியே லைட் எரியும், அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ்லாம் நிறைய பறக்கிற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, அதை சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு. ஓ அப்படியா? ஆனால் எனக்கு அது ஏதோ வித்தியாசமாக இருக்கும். அவள் பக்கத்தில் நிற்கும்போது என் ஹார்ட்டே அப்படியே வெளியே விழுந்துடுற மாதிரி இருக்கும்னா வச்சுக்கேன், அந்த மாதிரி இருக்கும். ஓ அப்படியா? இதையும் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு ஜேகேவை பார்க்கும்போதெல்லாம் இதை விட பயங்கரமான ஃபீலிங்ஸாக இருக்கும். சரி, நீ ஜேகேவை பற்றி பேசினா பேசிகிட்டே இருப்ப, நம்ம சாப்பிட போகலாமா அப்படின்னு லின்னி கேட்குறாரு. அதுக்கு தானடா உன்னை கூப்பிடவே வந்தேன். நீ ஜேகேவை பற்றி பேச ஆரம்பிச்சு நான் ஜேகேவை பற்றி பேசினேன்னா சாப்பாடே மறந்துடுவேன் போலையே. லின்னி, நீ ஒழுங்காக வரியா இல்லையா? எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், எனக்கும் பசிக்குது தான், வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பாடு எடுத்துக்க வராங்க. அங்கே பாதி பேர் சாப்பிட்டு முடிச்சு எழுந்தே போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் அப்போ தான் வராங்க. டேய், இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாரு. இல்லை, நான் இவனை கூட்டிகிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, அவ்வளோ தூரம் போயிட்டானா என்ன? அது ஒன்றும் இல்லை, சரி நாங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாரு. சரி உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது நீங்கள் லின்னியவே பார்த்துட்ருக்கீங்க. இதை பிரைட்டும் வியும் நோட் பண்ணுறாங்க. லின்னியே பார்க்குறாரு. லின்னிக்கு புரியுது எதுக்கு வேணை லின்னியே பார்க்குறாங்க. லின்னி டக்குன்னு வியை பார்த்துட்டு நீ எதுக்கடா என்னை பார்க்குற அப்படின்னு சொல்லி சிக்னல்லே பேசிகிட்டு இருக்காங்க. நீ அப்படியே என்னை பாரு அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலடா. என்னடா அப்படின்னு சொல்லி லின்னி கத்துறாரு. எல்லாருமே வியவே திரும்பி பார்க்குறாங்க. நீங்களும் வியை பார்க்குறீங்க. ஜேகே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை செல்லக்குட்டி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன செல்லக்குட்டியா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஆமாம், இங்கே என்ன தான் போயிட்டுருக்கு அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நான் இவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னது, நீ இவனை லவ் பண்ணுறியா? நீங்கள் என்னடா இப்படி இருக்கீங்க? ஜேகே ஆரம்ப பார்த்து நான் ஒன்றும் இவனை லவ் பண்ணல, இவன் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு அலையிறான். அதுவும் இவன் தெளிவாக கூட அதை சொன்னது கிடையாது. என்னடா சொல்கிறீங்க? ஐயோ, அவன் மட்டும்தான் என்னை லவ் பண்ணுறான் ஆரம் ப்ரோ, நான் அவனை பண்ணவே இல்லை. இவனை பார்த்தாலே எனக்கு கோவம் மட்டும்தான் வரும். நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி இவங்க கம்பல் பண்ணுறாங்க. என்ன, அவன் தான் எனக்கு பிடிக்காது, நீங்களே எதுக்கு இப்படி பண்ணுறீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கியை பார்த்து கேட்குறாரு. ஜிமின் பாரு, ஜிமின் இவனுங்களை என்னை தொல்லை பண்ணுறானுங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஏன்டா என் தம்பி இப்படி பண்ணுற? ஆமாம் ஆமாம் ஆரம் ப்ரோ, நான் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த ஜிம்மினும் சுகாவும் கூட லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கோத்து விட்டுறாரு. 2 பேருக்கும் அப்படியே ஷை ஆயிடுது. ஜிம்மினும்
அங்கே போன எல்லாருமே திரும்பி வந்துடுறாங்க. என்னடா சொல்கிறீங்க, என்ன லவ்வா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் ஆமாம், உனக்கு தெரியாதுல்ல ஹையுன்ஜின், இன்னொரு லவ் மேட்ரு கூட இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி என்ன? அதான் நம்ம ஒய்யன். என்னது ஒய்யனா? ஒய்யன் யாரை லவ் பண்ணுறா? இல்லை இல்லை, ஒய்யன் யாரையும் பண்ணலை, ஆனால் ஒய்யனை ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹையுன்ஸுக்கு இதை பார்த்துட்டு, யார் என்ன, நான் தானே இவ்வளோ லவ் பண்ணுறேன், வேறு யார் இங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லி முடிச்சிட்ருக்காரு. ஒரு வேளை இவன் லின்னியே தான் சொல்கிறானோ? யாரடா சொல்கிறா, சஸ்பென்ஸ் வைக்காத, ஒழுங்கா சொல்லு. வேற யாரும் இல்லை, இந்த லின்னியை தான் ஒய்யனை லவ் பண்ணுறான். என்னது லின்னியா? சரிடா அது இருக்கட்டும், அவனாச்சும் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், நீ என்னடா இவனை லவ் பண்ணிட்டு அலையிற? இவனுங்களை லவ் பண்ணிட்டு அலையிறானுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு இது மட்டும்தான் தெரியுமா? இங்கே வேறு லெவலில் லவ் ஸ்டோரிலாம் போயிட்டுருக்கு. இதோ இங்கே இருக்கானே இந்த பிரைட்டு, அவன் கூட தான் வின்னை லவ் பண்ணுறான். அதுவும் இல்லாமல் இதோ இந்த ஹையுன்ஜின் இருக்கானே, அவன் ஃபிலிக்ஸை லவ் பண்ணுறான். ஐயோ, எனக்கு இந்த இடத்துல இருக்கவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஏஞ்சி போயிடுறாரு. போகும்போது எனக்கும் அந்த குரூப்புக்கு சம்மந்தமே இல்லைப்பா, நான் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த மாதிரி ஒன்றா இருக்கீங்கன்னு நினச்சேன், கடைசியில் இப்போ தான் எனக்கு புரியுது இந்த மாதிரி ஒன்றா இருக்கீங்கன்னு, நான் எழுந்து போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போது கிராண்ட்பா திடீர்னு வந்து ஆரம்ப கூப்பிடுறாரு. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, இவங்க என்ன திடீர்னு ஆரம்ப கூப்பிடுறாங்க, ஏதாவது நமக்கு வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒர்க் கொடுக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது தனியாக கூப்பிட்டு போகிறாரு ஆரம்ப. என்ன சொல்லுங்க கிராண்ட்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை, உன்னோட நாட்டுக்கு நீ திரும்ப போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்றாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நீ போயிட்டு இன்றைக்கி நைட்டே வந்துடுவ. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. என்னது, என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? அதையே நீங்கள் இப்போ சொல்கிறீங்க? எனக்கு இப்போ தான் நியூஸ் வந்துச்சு, ஸோ அதனால தான் இப்போ சொல்கிறேன். சரி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஃபீவர், உன்னை பார்க்கணுன்னு சொன்னாராம். சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆரம் வேகமாக கிளம்பி போயிடுறாரு. இவங்ககிட்டலாம் சொல்லாமல் கூட போயிடுறாரு. ஆரம் போனதுக்கப்புறம் ஜின்னு கிராண்ட்பாவோட ரூமுக்கு வராரு. என்னாச்சு, நீங்கள் எதுக்கு ஆரம்ப கூப்பிட்டீங்க? அது உனக்கு நான் சொல்லலைல்ல, நான் சொல்கிறேன், இது போய் மற்ற மொபைல்ஸ் கிட்டலாம் சொல்லிடு அப்படின்றாங்க. என்னாச்சு, நீங்கள் ஏன் இப்படி திடீர்னு பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம ஆரமோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதான் ஆரம் அமுச்சு விட்டேன். என்னாச்சு, எதனால்? ஒன்றும் இல்லை, சும்மா ஃபீவர் தான், அவருக்கு ஆரம்ப பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் அப்போது சொன்னேன். அவன் வந்துடுவான்ல அப்படின்னு சொல்லி ஜின் ஃபீல் பண்ணுறாரு. நீ ஃபீல் பண்ணாத, அவன் வந்துடுவான். சரின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே வராரு. ஒரு மாதிரி சேடாக வந்துட்டுருக்காரு. இதை நோட் பண்ணுறாரு. என்னாச்சு, நீங்கள் ஏன் இவ்வளோ சேடாக இருக்கீங்க அப்படின்னு ஜின்கிட்ட கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஆரமோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அவன் கிளம்பி போயிட்டான். என்ன நம்மக்கிட்ட சொல்லாமல் கூட போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், இந்த இடத்துல நீ இருந்தால் என்ன பண்ணியிருப்ப? ஆமாம், எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியன்ட்டு நான் ஓடி போயிருப்பேன், அதை தான் அவனும் பண்ணான். சரி, எப்போ தான் அவர் திரும்பி வருவாருன்னு கேட்குறாரு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் அவன் வந்துடுவான். அப்போ ரொம்ப நாள் ஆகுமா என்ன? சாதாரண ஃபீவர்னு தான் சொன்னாங்க, ஆனால் என்னன்னு தெரியல. ஜின்னு அப்படியே ரொம்ப சேடாயிடுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு, சரி இந்த விஷயத்த நானே அவங்கக்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. 2 பேருமே கார்டனுக்கு வராங்க. எல்லோரும் இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்னாச்சு? ஆமாம், ஆரம் எப்போ போனார், இன்னும் அவரை காணோம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன். அப்படி என்ன நியூஸு? ஏன் இவ்வளோ சேடாக இருக்கீங்க? ஜின்னு ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காருன்னு எல்லாம் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம ஆரம் இருக்கார்ல. ஐயோ, ஆரமுக்கு என்னதாச்சு, சொல்லி தொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஆரம் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அவர் இங்கேருந்து போயிட்டாரு. என்ன சொல்கிறீங்க? இல்லை இல்லை, அவர் போயிட்டு வந்துடுவார், ஆனால் எப்போ? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் அவர் திருப்பி இங்கே வந்துடுவார். அப்போது ஜின்னு அவர் டீமை பார்த்துப்பாரு, எங்கள் டீமை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓ, அதனால தான் நீ இவ்வளோ துள்ளிட்டு இருக்கியாடா ஆரம்காக? நான் கூட அவர் போயிட்டாரான்னு நினச்சிட்டு நீ ஃபீல் பண்ணுறியோன்னு நினச்சேன். உனக்கு டீம் லீடர் இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. உனக்கு என்ன, உனக்கெல்லாம் லீடர் இருக்காங்க, ஆனால் எங்களுக்கு இல்லையே, அப்போ நாங்கள் தானே ஃபீல் பண்ணோம். சரி ஜின், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எங்களை பார்த்துப்பீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, நான் உங்களை பார்த்துக்க போகிறது கிடையாது, ஆரம் அதுக்காக ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி யார்? அது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சரி, என்னோடய டீம்லாம் என் கூட வாங்கன்னு சொல்லி ஜின்னு கூப்பிடுறாரு. ஆனால் நம்ம ஏன் தனியாக போகணும் அப்படின்னு சொல்லி லின்னியை கேட்குறாரு. சரி, நம்ம அவர் வர வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு சொல்லி ஜின் சொல்லிவிட்டு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக அவர் வருவார். பார்க்க ஒரு அன்குள் மாதிரி இருக்கார். அவர் வந்துட்டு, இனி நான் தான் உங்கள் டீமை பார்த்துப்பேன். என்னது இனியா? இல்லை இல்லை, ஆரம் வர வரைக்கும் நான் அவங்கள பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அவன் வந்தோடனே போய் ஹயுன்சாக் பக்கத்தில் நிற்கிறான். ஹயுன்சாக்கு இவன் ஏன் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஏய் என்னவே பார்க்குற அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் கேட்குறாரு. நீங்கள் எதுக்கு என் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க? இது என்னோட விருப்பம். நான் எங்கே வந்து நின்னா உனக்கு என்ன? நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னோடய டீம்லாம் எங்கிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. லெஃப்ட் சைடு வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் லைனாக நிற்க வைக்கிறாரு. ஒரு மாதிரி ரூடாகவே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு ஏன் நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்றாரு. ஜின்னு இதை பார்த்துட்டு, நீங்கள் இவ்வளோ ரூடாலாம் இருக்காதீங்க. அது என்னோடய டீமில் இருக்கணும்னா என்னோடய டீமில் இருக்கணும்னா நான் சொல்கிறத கேளுங்க. இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு வெளியே போகலாம் அப்படின்றாரு. என்னவன் எப்படி பேசுகிறான்? ஆரம்க்கு இது தெரியுமா அப்படின்னு ஜின் கேட்குறாரு. ஆரம் தான் என்ன இங்கே வர சொன்னதே அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி நிற்கிறீங்களா இல்லையா அப்படின்றாரு. எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. இவன் போயிட்டு ஹயுன்சாக் மேலே கையை வச்சுட்டே இருக்கான். அது ஹயுன்சாக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. இவர் என்ன இப்படி பண்ணுறாரு? நல்ல வேலைப்பா இவர் டீமில் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு, சரி என்னோடய டீம்லாம் வந்து ரைட் சைடில் நில்லுங்க, எல்லாம் வார்ம் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆள் சொல்கிறான், நான் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஜின் இதை பார்த்துட்டு இவரை மாதிரியே நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜின் நீங்கள் ஏன் இவரை மாதிரி பண்ண சொல்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது, என்னால் முடியல, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அவங்க சொல்கிறதே கேட்டுட்ருக்கீங்க. அவர் போய் ஹயுன்சாக் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காரு. ஹயுன்சாக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்கள் கரெக்டாக ஹயுன்சாக்கு நேராக தான் நிற்கிறீங்க. ஏன்னா அங்கே இருக்கிறதுலையே நீங்களும் ஹயுன்சாக் மட்டும்தான் ஹைட் கம்மி. உங்கள் டீமில் நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் அவங்க டீமில் ஹயுன்சாக் ஃப்ரண்ட்லேயும் நின்றுட்டுருக்காரு. தென் அந்த ஆள் வந்துட்டு வேணும்னே ஹயுன்சாக்கோட நெக்கில் கையை வைக்கிறது, ஷோல்டரில் கையை வைக்கிறது, வெஸ்ட்டில் கையை வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஹயுன்சாக் அப்படியே கண்ணு கலங்குற மாதிரி இருக்குது. நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? என் மேலேருந்து கையை எடுங்க அப்படின்னு சொல்லி கோவமாக கத்துறாரு. மற்றவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. சொல்லித்தரனா இப்படி தானே சொல்லி தருவாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹயுன்சாக்கை எல்லாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஹயுன்சாக்கால் வெளியவும் சொல்ல முடியல. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி முடிச்சிட்ருக்காரு. நீங்கள் இதை நோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கோவமாக வருது. இவர் எதுக்கு அவனோட அனுமதி இல்லாமல் அவரை போய் டச் பண்ணுறாரு? இது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள டச் பண்ணுறது தப்பு தானே. இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை முறைச்சி பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் முறைக்கிறத அவன் பார்த்துட்டு, ஹே என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்குறாரு. நான் உங்களை பார்க்கலையே, நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் தானே எங்களுக்கு எக்ஸசைஸ்லாம் சொல்லித்தரணும், ஸோ அதனால தான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு திருப்பி அவன் போய் ஹயுன்சாக் பக்கத்துலேயே நிற்கிறான். திரும்ப டச் பண்ண போகிறான். நீங்கள் போய் கையை அப்படியே எடுத்துறீங்க. எவ்வளோ தைரியம் தான். மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அவரவே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் போய் டக்குன்னு அவனோட கையை போய் எடுத்து விட்றீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு, நீ எதுக்கு இப்போ என்ன டச் பண்ண அப்படின்னு கேட்குறான். நான் உன்னை நீ அவனை டச் பண்ணவும் தான் நான் டச் பண்ணேன். அது நான் உன்னை டச் பண்ண கிடையாது, உன் கையை எடுத்து தான் விட்டேன். நீ எவ்வளோ தைரியம் தான் அவனை போய் இப்படி டச் பண்ணுவ அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை கேட்குறீங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இத்தினோண்டு வந்துட்டு என்னவே ஏற்று பேசுவ? உனக்கு பனிஷ்மெண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அதை பண்ண மாட்டேன், உன் மேலே தான் தப்பு அப்படின்றாரு. எல்லாத்துக்கும் ஒன்றுமே புரியல. இவ எதுக்கு கோவப்படுறா சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஹயுன்சாக் அப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுது. நமக்காக சப்போர்ட் பண்ண இவ இருக்காளேன்னு சொல்லிட்டு, நீ எவ்வளோ தைரியம் தான் அவனை டச் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவரை நீங்கள் எய்த்து பேசுகிறீங்க. நான் டச் பண்ணனா? அப்புறம் எப்படி உனக்கு எக்ஸசைஸ்லாம் சொல்லித்தரதா? ஏன் இங்கே எவ்வளோ பேர் பின்னாடிலாம் பெருசாக இருக்கானுங்க, அப்போயே அவனுங்களை டச் பண்ண வேண்டியதுனே, எதுக்கு நீங்கள் இவனை டச் பண்ணுறீங்க? அவன் உங்கள் காதில் வந்துட்டு, இங்கே இருக்கவங்களே இவன் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் க்யூட்டாகவும் இருக்கான், எனக்கு இவனை மட்டும்தான் பிடிச்சிருக்கு, மற்ற யாரையுமே பிடிக்கல அப்படின்றான். ஏய் உனக்கு என்னடா, அவனை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்து உங்கள் பவரில் சும்மா அப்படி கையை வைக்கிறீங்க, அவன் அப்படியே பறந்து போய் விழுந்துடுறான். நீங்கள் அவன் முன்னாடி போய் நின்று, ஆரம்க்கு தெரியாதுல்ல நீ இவ்வளோ கீழ்த்தனமானவனை, உன்னைய இப்படி அவர் மட்டும் பார்த்துருந்தானு வச்சுக்கவேன், நான் பண்ணதை விட பயங்கரமாக உன்னை பண்ணியிருப்பாரு, நீ இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டே அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டுறீங்க. மற்றவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. என்னாச்சு ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இன்னுமா புரியல? இவன் நல்லவனே கிடையாது, உங்களுக்கு தெரியுமா? ஹயுன்சாக்கை பேட் டச் பண்ணுறான், அது எனக்கு தெரிஞ்சிச்சு. அவன் எவ்வளோ நர்வஸ் ஆனான்னு சொல்லிட்டு எனக்கு தான் அது புரிஞ்சிச்சு, அதனால தான் நான் கோவம் வந்து இப்படி பண்ணேன். நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு சொல்லி நீங்கள் அவனவே கேளுங்க அப்படின்றீங்க. ஹயுன்சாக் ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாரு. எல்லாத்துக்கும் அப்படியே செம்ம கோவம் வந்துடுது. இவனை பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? இவனுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சியா? நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், நீ எப்படி இவன் மேலே கையை வைக்கலாம்? இது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் விட்டுறோம்னு நினச்சிட்டில, இவ மட்டும் சொல்லாமல் இருந்தால் நாங்கள் விட்டுருப்போம், எங்களை மன்னிச்சிடும் ஹயுன்சாக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க.
ஆனால் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? நாங்கள் எல்லாருமே எல்லாத்துக்கூடயும் பேசிப்போம். ஆனால் உன்கிட்ட மட்டும் நாங்கள் பேசினதே இல்லை. ஏன்னா நீ எங்ககிட்ட வந்து நீயா பேசுவேன்னு சொல்லி தான் நாங்கள் விட்டுருந்தோம். நீ எல்லா கஷ்டத்தையும் உனக்குள்ளே வச்சுக்கிற. இனிமேல் தயவு செஞ்சு இப்படி வச்சுக்காத. நாங்கள்லாம் உனக்காக இருக்கோம். நீ அவகிட்ட மட்டும் பேசுகிறனால தான் உனக்கு தனியாக இருக்க மாதிரி இருக்கு. நீ தயவு செஞ்சு எங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் பேசு. நீ அவள்கிட்ட பேசுறீல, அவள் எப்படி இருக்கா? எல்லாத்துக்கூடயும் ஜாலியாக இருக்காள, அதே மாதிரி நீயும் எங்கள் கூட பேசலாம். நாங்கள் பேச மாட்டோம்லாம் சொல்ல மாட்டோம்னு சொல்லி ஜேகேக்கு வந்த கோவத்தில் அங்கே இருக்கவனை பயங்கரமாக பிடிச்சி அடிச்சிட்ருக்காரு. பின்னாடி வந்து தடுக்கிறாரு. சரி விடுடா, அவனை தான் ஒயன் பிடிச்சி அடிச்சிட்டால, அவள் அடித்ததுக்கு அவன் திரும்ப எந்திரிக்க கூட முடியாது. நீ போய் அடிக்காத, அப்புறம் அவன் செத்து போயிடுவான், வந்துரு அப்படின்றாங்க. என்னால் முடியலடா, எப்படி இவன் நம்ம ஃபேமிலி மெம்பரை இவன் அடிக்கலாம்? இன்னருக்கும் ஒயன் சொல்லலைன்னா நமக்கு இது தெரிஞ்சிருக்குமா? இவன் நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹையன்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு அடிக்கணும். இவன் பேசியிருந்தா இவன் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பான்ல. நம்மக்கிட்ட இவன் ஏன் சொல்லாமல் இருக்கான்? இவன் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு ஹையன்ஸுக்கு அடிக்க போகிறாரு. ஹையன்ஸுக்கு அப்படியே கண்ணு கலங்குறாரு. நம்ம மேலே எல்லாருமே இவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க, நம்ம தான் இவங்க யார்கிட்டையும் பேசாமல் இருந்திருக்கோம். அங்கே இருக்கவன் ஜேகேவையும் உங்களையும் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுறான். என்னடா இதுங்க இப்படி இருக்குங்க, நம்மளவே அடிக்குதுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு எங்கடா ஓடுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கல்லை தூக்கி தலையிலே அடிக்கிறாரு. அவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். ஜின்னுக்கு செம்மையாக சவுண்டு கேட்கவும் வந்து பார்க்குறாரு. என்ன நடக்குதுங்க, என்னாச்சு? ஐயோ இவருக்கு ஏன் இப்படி படுத்திருக்காரு, இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டாரு. ஐயோ ஜின், நீங்கள் அவனெல்லாம் தொடாதீங்க அப்படின்னு சொல்லி பிரைட் சொல்கிறாரு. ஏன் என்னாச்சு, என்னதான் இங்கே நடக்குதே எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. வின்னு வந்து ஜின் கிட்ட சொல்கிறாரு, இல்லை இவன் ரொம்ப மோசமானவன், கெட்டவன், இவன் தப்பாக டச் பண்ணுறான் அப்படின்றாங்க. ஹையன்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யார் அவன் இப்படி பண்ணான்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்க ஒரு பையனை அப்படி டச் பண்ணான். இதை பார்த்துட்டு ஒயன் எங்கள் ஃபேமிலி மெம்பரில் இருக்க ஒரு பையனை தான் இவன் டச் பண்ணான். இதை ஒயன் கண்டுபிடிச்சிட்டா, இதை ஒயன் மட்டும் சொல்லாமல் இருந்ததா அவன் அப்படியே விட்டுருந்துருப்பான். அதனால தான், அதுவும் நாங்கள் கூட அடிக்கலை, ஒயன் தான் பவரை வச்சு பயங்கரமாக அடித்தா. அதை பார்த்துட்டு இவளே இப்படி இருக்கும்போது நம்மளும் அடிக்கலாமேன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்துக்குமே கோவம் வந்துச்சு. அதுக்குள்ளே ஜேகே அவனை தூக்கி போட்டு மிதிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் அவன் ஓட பார்க்கும்போது லீ கல்லை எடுத்து அடிச்சிட்டான். அதான் மயக்கம் போட்டு கிடக்கான். இவ்வளோ நடந்துச்சா, ஆரம் எப்படி இவனை போய் நம்பினான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே ஒரு பர்சன் வராங்க. என்ன நடக்குதுங்க? ஆரமோட டீம்ஸ்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன ஆரமோட டீமா? ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முழிச்சிட்ருக்காங்க. ஆரம் தான் என்கிட்ட சொன்னால் இங்கே ஆரமோட டீமை நான் பார்த்துக்கணும்னு சொல்லி, ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்றாங்க. அப்போது இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அவன் அங்கே ஆளவே காணோம். அந்த பர்சன் அப்படியே உருமாறி டக்குன்னு ஆரமாக வந்து நிற்கிறாங்க. ஆமாம், இங்கே என்ன தான் நடக்குது? இது ஆரமா இல்லை யார் அப்படின்னு சொல்லி எல்லாம் முழிச்சிட்ருக்காங்க. ஜின்னு வேறு ஒன்றும் இல்லை, இது ஆரம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது ஆரமா? அப்போது அந்த ஒரு பர்சன் இருந்தாங்களே அவங்க யார்? ஆமாம், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, நீங்கள் போகலையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் என்கிட்ட இப்படி கேள்வி கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்? என்கிட்ட ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கேள்வி கேளுங்க அப்படின்றாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு எங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, அது என்னன்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம் இல்லை, அது நான் சும்மா போய் சொன்னேன். எப்படி சொல்கிறீங்க? ஆனால் ஜின்னுங்கக்கிட்ட அப்படியே சேடாகவும் சொன்னார், அது ஜின்னுக்கே தெரியாது அப்படின்றாங்க. ஜின்னும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை, கிராண்ட்பா என்னை கூப்பிட்டாரு. இங்கே இருக்கவங்களாம் உண்மையாலுமே ஃபேமிலியாக இருக்காங்களா இல்லை எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு டெஸ்ட் வைக்க சொன்னார். ஸோ நான் அதான் ஜின்கிட்ட இப்படி சொல்லி கிராண்ட்பாவை சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நான் அங்கே போயிட்டேன்னு சொல்லுங்கள், நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதே மாதிரியே அவரும் ஜின்கிட்ட சொன்னார், நான் எங்கள் அப்பாவை பார்க்கலாம் போகல. சுகா, இதை நீ நல்லா நோட் பண்ணிக்கோ, இது உனக்கான பாடம் அப்படின்றாரு. ஆமாம், அப்படி என்ன எனக்கானது அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. உன்னால் நீ எதை நினச்சாலோ நீ எந்த உருவத்துக்கு வேணாலும் மாற்ற முடியும். இதோ இப்போ நீ அவன் பக்கத்தில் இருக்கானே, அவன் பேர் என்ன? ஜிமின் அப்படின்றாங்க. நீ ஜிமின் மேலே இப்போ கையை வையேன் அப்படின்றாங்க. சுகா ஜிமின் மேலே அப்படி கை வைக்கிறாரு. நீ உன் மனசுக்குள்ளே நினச்சி இவன் ஏதாவது ஒரு உருவமாக மாறணும்னு சொல்லி வேண்டிக்கேன் அப்படின்றாங்க. கரெக்டாக இவன் சுகா அப்படின்றாரு. ஜிமின் அந்த இடத்துல சுகாவாக வந்து நிற்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒன்றுமே புரியல, சுகாக்கே ஒன்றும் புரியல. ஆமாம், இது என்ன எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உன்னோட ஸ்பெஷலில் இது ஒன்று. நீ உனக்கு பக்கத்தில் இருக்கவங்களையோ இல்லை அந்த ஒரு மரம் இருக்குது பார்த்தியா, அதை கூட உன்னால் நீ உன்னோட நினச்ச உருவத்துக்கு அதை மாற்ற முடியும்.
நீ என்ன நினைக்கிறியோ அதை அந்த உருவம் அப்படியே பண்ணும். அது மாதிரி தான் நான் இங்கே பாறை மாதிரி இருந்தது. அதை இந்த பேட் காய் இருக்கான்ல, அதான் நீங்கள் போட்டு ஒருத்தனை அடி அடின்னு அடிச்சிங்களே, அவனை மாதிரி உருவத்துக்கு கொண்டு வந்தேன். அவனை நான் இப்படி டீமாகவும் உங்களை பிரித்து இந்த மாதிரிலாம் பண்ண வச்சேன். அவனை கடைசியில் நீங்கள் வேறு லெவலில் பண்ணிட்டீங்க. ஜேகே அண்ட் உன் பேர் ஹுயன் தானே, நீங்கள் 2 பேரும் அவனை வேறு லெவலில் வெளுத்துட்டீங்க. உங்கள் பவரை நீங்களே அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னோடய பவர் ஃபயர் தானே, நான் அதை யூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை இனிமே தான் நீ கற்றுக்கணும் அப்படின்றாரு. என்ன கற்றுக்கணுமா? ஆமாம், நீ உன்னோட நார்மலான பவரை வச்சு தான் நீ அடித்த. உன்னோட ஃபுல் பவரை வச்சு நீ அவனை எதுவுமே பண்ணலை பார்த்தியா. ஆனால் ஒயன் அதை பண்ணிட்டா. இந்த இடத்துல சுகா அண்ட் ஒயன் நீங்கள் 2 பேரும் உங்களோட பவர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க. அப்போது ஜேகே கையில் அடிபட்டிருக்கு. அதை வி பார்த்துட்டு நோட் பண்ணுறாரு. ஏய், உன் கையில் அடிபட்டிருக்கு, நீ பார்த்தியா இல்லையா அப்படின்றாங்க. இதை பிரைட் பார்த்துட்டு என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவரோட ஹீலிங் பவரை அப்படியே யூஸ் பண்ணுறாரு. அப்படியே நார்மலாக ஆயிடுது ஜேகேக்கு. இது 3வது பாடம், அதாவது பிரைட்கான பாடம். அதை அவனும் கற்றுக்கிட்டான். நீங்கள் 3 பேருமே நீங்கள் 3 பேருமே உங்களோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டீங்க. தென் மற்ற மெம்பர்ஸ் தான் எப்படின்னு தெரில அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் அப்படியே வேறு லெவலில் பார்த்துட்ருக்காங்க. ஐயோ, நீங்கள் வேறு லெவல், நீங்களுக்கு எந்த மாதிரி பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த ஹயுன்சக் பாவம், இவனை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ ஹயுன்சக், என்னை மன்னிச்சிருப்பா. நாங்கள் உண்மையாலுமே எந்த ஒரு பர்சனுமே உன்னை டச் பண்ணல. உன்னை டச் பண்ணது வெறும் பாறை தான். அப்போது ஹயுன்சக் முன்னாடி நீங்கள் பண்ணது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒன்றுமே புரியல. ஏன்னா நீங்கள் இப்படி பண்ணவும் தான் எனக்காக யார் யார் இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, இங்கே இவ்வளோ பேர் எனக்காக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்க சுத்தமாக பிடிக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரே பர்சனும் பிடிச்ச ஒரே பர்சனும் ஒயன் மட்டும்தான். இப்படி ஆனதும் அதை கண்டுபிடிச்சதும் ஒயன் மட்டும்தான். எனக்கு இவன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கான்னு நினச்சேன். அப்போது கோவத்தில், அதுவும் ஜேகே அவ்வளோ கோவப்படுறவன் இன்னைக்கு எனக்காக கோவப்பட்டான். அதுவும் ஒரு வார்த்தை சொன்னான். என்னன்னு தெரியுமா? என்னான்னு சொல்லி எல்லாம் முழிச்சிட்ருக்காங்க. அவன் என்னை என் ஃபேமிலின்னு சொன்னான். ஜேகே அண்ட் ஒயன் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் அவனை கொல்ல கூட போயிட்டாங்க. அதான் உங்களோட அந்த பாறை மனுஷனை. நீமே இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஹயுன்சக் சொல்கிறாரு. இல்லை, இனி பண்ண மாட்டேன். நீ புரிஞ்சுக்கிட்டியா இப்போவாது ஹயுன்சக் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? அதான் நீ தனியாக இருந்தேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தியே, இப்போ உனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்காங்க, ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ ஓகேவா, நீங்கள் வேறு லெவல் போங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ தான் வீக்கு ஞாபகம் வருது. நீங்கள் சொன்னது, நீங்கள் ஒரு டைம் சொல்லியிருப்பீங்கல்ல, அவர் பார்க்க தான் ரூடாக இருக்கார், நீங்கள் அவரோட டீமில் மட்டும் இருந்தீங்கன்னா அவரோட வேலை வேறு லெவலில் நம்மளை கொண்டு வந்துடுவார் பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அது வீக்கு புரிஞ்சு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு. அப்போது பிரைட்டு கிட்ட, நீங்கள் எங்கள் எல்லாத்துக்கும் பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நான் என்ன பாடம் கற்றுக்கணும், நீ என்ன என்கிட்டே இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. நீங்கள் பொய் சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் இங்கே இல்லாததவும் நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணோம். ஏன் கூட ஃபீல் பண்ணால் எங்கள் லீடர் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் உங்களுக்காக உண்மையாக ஃபீல் பண்ணார். ஏன் அவர் உங்களுக்காக எங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாருன்னே வச்சுக்கோங்களேன். அவர் இந்த ஒர்க்கே வேணான்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஃபீல் பண்ணார் அப்படின்றாங்க. ஆமாம், அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது லீ ஜின் கையை பிடிச்ச வேற யார், இவர் தான். இவர் எவ்வளோ ஃபீல் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் யாரையுமே வேணான்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெவலில் ஃபீல் பண்ணார். அவருக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லீ சொல்கிறாரு. என்ன பிடிச்சிருக்கா, என்ன வளர்றீங்க, நான் அப்படி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. அப்போது என்னை உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. அப்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அந்த இடத்துலேருந்து போக போகிறாரு. நீங்கள் ஜின்னோட கையை பிடிச்சி நீங்கள் அவர்கிட்ட எஸ்ஸா நோன்னு சொல்லுங்களேன். நீங்களாம் என்ன வேலை பார்க்குறீங்க, ஒழுங்காக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. அப்போது பிரைட் காதில் போய், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு அவர் உங்களை லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன்.
ஏய் நீ என்னடா பண்ணுற? நீ தான் ஒரு பையனை பிடிச்சிட்டு எழுதுனா என்னையும் ஒரு பையன் கூட கோத்து விட பார்க்குறியா? அவன் பையன்தான், ஆனால் அவன் என்னோட கசின், ஓகேவா? கசின்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? உங்கள் சித்தப்பா பையனா இல்லை பெரியப்பா பையனா? இல்லை இல்லை, அவன் என்னோட ஆன்ட்டியோட பையன் வச்சுக்கவன். அப்புறம் என்ன, இதில் என்ன இருக்கு? அவன் உங்களுக்கு பிரதரும் கிடையாதுல்ல. ஸோ நீங்கள் மேரேஜ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரைஸ் வேறு, ஏய் ஒழுங்கா போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி ஆரம் விரட்டி விட்டுறாரு. என்ன நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஏய் அப்படின்னு சொல்லி ஆரம் விரட்டுறாரு. அந்த இடத்துலேருந்து எல்லாம் போயிடுறாங்க. எல்லாம் எங்கே போகிறீங்க? உங்களுக்கு நான் இன்னும் ட்ரைனிங்கே முடிக்கலை அப்படின்றாரு. ஜின்னு முன்னாடி போய் நின்றுட்டா, உங்களுக்கு இன்றைக்கான ட்ரைனிங் ஓவர், அவன் அவ்வளோதான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. என்னை பற்றி இவன் எப்படி இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி ஆரம் முழிக்கிறாரு. அப்போது ஜிம்மின் திரும்பி பார்த்து, அவர் சொல்கிறது உண்மையா என்ன அப்படின்னு சொல்லி ஆரம் கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், அவன் எப்படி என்னை பற்றி இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கான்னு தெரில. பார்த்தீங்களா, அப்போ அவர் உங்களை உண்மையாலுமே பஞ்சாருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு பேர் என்னன்னு தெரியல ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு வேளை வரலையோ என்னவோ, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அப்படின்றாரு. நீ என்ன சொல்கிற? ஆமாம், உன்னோட பார்ட்னர் யார் அப்படின்னு கேட்குறாரு. என்னோட பார்ட்னர்னால் நீங்கள் எதில் கேட்குறீங்க? நீ யாரையும் லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் அன்னைக்கே சொன்னாங்கல்ல. இல்லை எனக்கு மறந்துருச்சு, நீங்கள் நிறைய பேரை லவ் பண்ணுறீங்களா, அதனால் எனக்கு தெரியல. வேறு யாரும் இல்லை, அதோ அந்த இடத்துல ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் போகிறானே அவன் தான் அப்படிங்கிறாங்க. ஹேண்ட்ஸமாக இங்கே நிறைய பேர் இருக்காங்களே, நீ யாரை சொல்கிற? ஹேண்ட்ஸமாக உங்களுக்கு நிறைய பேர் தெரியுறாங்களா? அப்போது யார் க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இன்னும் பயங்கரமாக இருக்கா அப்படின்னு சொல்ல, அது ஜின்னு தான் அப்படின்றாங்க. என்னது ஜின்னு க்யூட்டு ஹேண்ட்ஸமா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறாரு. அப்போது ஆமாம் அப்படின்றாங்க. உங்களுக்கு இப்போவாச்சும் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறாரு. என்ன புரியுதா இல்லையா? இல்லை நான் ஹேண்ட்ஸம்னு கேட்டேன், நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க. நீங்கள் ஹேண்ட்ஸம் க்யூட்னா அப்போ நிறைய பேர் இருக்கணும்ல, நீங்கள் ஏன் ஜின்னை மட்டும் சொல்கிறீங்க? அது எனக்கு தெரியலையே, எனக்கு இந்த ரெண்டுத்துலேயுமே பார்க்க ஜின்னு மட்டும்தான் அப்படி இருக்க மாதிரி தெரியுது. அப்போது உங்களுக்கு ஃபீலிங்ஸ் லைட்டாக வர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, நான் அவனை சின்ன வயசுலேருந்து தானே பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு புரியலையா? நீங்கள் அவரை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கனால உங்களுக்கு அது ஃபீலிங்ஸ் தெரில. கொஞ்சம் போக போக பாருங்கள், அப்போ புரியும் அப்படின்றாரு. நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. பட் அவன் எனக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாரு. அப்போது யூங்கி திரும்பி பார்க்குறாரு. ஹேய் உன்னோட ஆள் அவன் தானே அப்படின்றாங்க. யாரை சொல்கிறீங்க? இவ்வளோ பேரும் போனாங்க, பட் உன்னை ஒருத்தர் கூட திரும்பி பார்க்கல. யார்? அந்த ஜேகேவன் பிரதர் தானே, அவன் கூட திரும்பி பார்க்கல. அந்த யூங்கி இருக்கால, நீங்கள் என் கூட நிற்கின்னு பேசிகிட்டு இருக்கும்போது 10 தடவைக்கு மேலேயாவது திரும்பி பார்த்துருப்பான் அப்படின்றாரு. என்னது அவ்வளோ தடவை பார்த்துட்டானா? சரி நான் போகிறேன், நான் இல்லைனா அப்புறம் கோச்சுப்பான் அப்படின்றாங்க. தென் அந்த இடத்துக்கு ஜிம்மின் போயிடுறாரு. அப்போ சுகா கேட்குறாங்க, சரி வா போகலாம் அப்படின்றாங்க. அதுக்கு ஜிம்மின், நான் அவர் கூட என்ன நின்று பேசிகிட்டு இருந்தேன், நீ என்கிட்ட கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வேறு ஏதாவது பேசியிருப்பாரு, நார்மலாக தான் அப்படின்றாங்க. கொஞ்சம் கூட உனக்கு எதுவுமே தோணலை அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும், நீ என்னோட ட்ரூ லவ், நீ யார்கிட்டேயும் அவ்வளவா தேவையில்லாதெல்லாம் பேச மாட்ட, நீ பேசினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா என் ஜிம்மின் டார்லிங் என்னை மட்டும்தான் லவ் பண்ணுவான், என்னை மட்டும்தான் பார்ப்பான். ஐயோ யூங்கியா, நீ என்ன இவ்வளோ லவ் பண்ணுறியா என்ன அப்படின்றாங்க. இல்லை லவ் இல்லை, இது ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கவேன். நான் உன்னை அவ்வளோ நம்புகிறேன், இதுக்கு பேரும் லவ் தானே அர்த்தம். ஆமாம் ஆமாம் அப்படின்றாரு. சரி அந்த ஆரம்க்கு ஜின்னை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், பட் அவரோட ஈகோ தடுக்குது. அதான் அவரை பற்றி தெரியும்ல, அவர் கொஞ்சம் ரூடுன்னு. போக போக மாறிடுவார். நீயும் அப்படி தானே இருந்த அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறாங்க. என்ன நான் அப்படி இருந்தேனா? நான் அப்படி இருந்தால் நீ தானே என்கிட்ட வந்து லவ் சொல்லியிருப்ப, ஆனால் நான் தானே உன்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன். பட் அந்த விஷயத்தில் நீ வேறு லெவல் யூங்கி அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. தென் ஜிம்மின் யூங்கியோட கையை பிடிக்கிறாரு. பரவாயில்லையே, நீ இவ்வளோ பேர் இருக்க இடத்துலையும் என் கையை பிடிக்கிற அப்படின்றாங்க. அப்போ தான் ஜிம்மினுக்கு ஞாபகமே வருது, முன்னாடி அவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க, பின்னாடி ஆரம் நின்றுட்டுருக்காருங்கிறதே. ஆரம் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஆரம் சும்மா ஜிம்மினை பார்த்து கண்ணடிக்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. தென் ஆரம் முன்னாடி போகிறாரு. 2 பேரும் ஒன்றா கை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஆர்மிஸ், நம்ம ஆரம்க்கு ஜின் மேலே லவ் இருக்கா இல்லையா? இல்லை நம்ம ஜின்னுக்கும் ஆரம் மேலே லவ் இருக்கா இல்லையா? 2 பேர்த்துக்கும் லவ் இருக்கா இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு யார் வந்து யார்கிட்ட லவ் சொல்ல போகிறாங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஆர்மிஸ், மறக்காமல் இந்த எபிசோடில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த பார்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.